அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என காத்து கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த 7 நாட்களில் நிச்சயமாக நல்ல செய்தி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைகிறது. என்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகள் மிக சாதகமாகவும் நன்மையை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் வலம் வருகின்றன. திட்டமிடுதலை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய வெற்றியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே நிச்சயமாக பெரிய அளவிலான சங்கடங்கள் மறைந்து முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வாரத்தில் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2இல் வலம் வருகிறார். குரு 2இல் இருப்பது நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் வீற்றிருக்கிறாருங்க. திருக்கணிதத்தின்படி வாக்கியத்தின்படி லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார். எனவே சனியின் அமைப்பு இரட்டை தன்மை கொண்ட ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்துல ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று ஈடுபடக்கூடிய பணிகளை நிச்சயம் உறுதியாக தவிர்க்க வேண்டும் என்பதை சனியினுடைய அமைப்பு திட்டவட்டமாக மேசராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகிறது. நிழல் கிரகமான ராகு வலுவாக விரயத்தில் வீற்றிருக்கிறார். மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6இல் நிலை கொண்டிருக்கிறாருங்க. 6இல் கேது நிலை கொண்டிருப்பது அமோகமான நன்மைக்கு உறுதியாகவே அடித்தளம் இடுகிறது. இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். இந்த வாரத்தின் இறுதியில் மிக வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் நீச்சம் பெறுகிறாருங்க. ஏற்கனவே நீச்சம் பெற்று வலம் வந்த சூழலில் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் மீண்டும் நீச்சஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் நுழைவது நிச்சயமாக நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் வலம் வருகிறார். எனவே தேவையில்லாத விளைச்சல்கள் ஏற்படலாம். இந்த தருணத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் பணிகளை மேற்கொள்ளும் போது அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது. இந்த வேளையில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார் விரயஸ்தானமாகிய 12இல். ஆனால் அங்கு வக்ரகதியில் வலம் வருகிறார். சுக்கிரனின் அமைப்பு பெரிய அளவிலான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. வித்யா கரகரான புதன் விரயத்தில் நீச்சம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து லாபத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதனின் அமைப்பால் திட்டமிடுவதை காட்டிலும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் தனஸ்தானத்தில். அதற்கு பிறகு தைரியம், பிறகு சுகம் என பல இடங்களில் மாறி வலம் வரும்போது ஆட்சி பலத்தையும் பெறுகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் சந்திரனின் அமைப்பால் நிறைவான நன்மை உண்டு. வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதால் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் இந்த வேளையில் குருவுடன் இணைந்து தனஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார். ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து சுகஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறாருங்க. எனவே மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல செய்தி கிடைப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு உறுதியாகவே உண்டு என்பதை நவ கிரக நிலைகளின் அமைப்பு தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் குடும்ப பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் குடும்பத்திற்கு பெருவாரியான கிரகநிலைகள் சுபபலம் பெற்று வலம் வருவதால் வருமானம் திருப்திகரமாக அமையும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி எதுவாக இருந்தாலும் அவை உங்களை வந்து சேர்வதற்கான அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. வீண் விரய செலவுகள் குறையும். இந்த தருணத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிலவக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் நிறைவேற்ற முடியுங்க. லாபத்தில்
மற்றும் விரயத்தில் வலம் வரக்கூடிய சனி பகவான் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான விரயங்களை சுப விரயங்களாக மாற்றி கொடுக்கிறார். இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் அனைத்தும் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய சொந்த வீடு கனவு நினைவாக கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே இந்த வேலையை சரியாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் விலகி அவற்றில் மிக சிறப்பான மாறுதல் உங்களை தேடி வரப்போகிறது. உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேசராசிக்காரர்கள். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சனி பகவான் திருக்கணத்தின்படி விரயத்தில் நுழைந்திருந்தாலும் இந்த தருணத்தில் பெரிய அளவுல சிரமம் இல்லாமல் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை நிறைவாக மாற்றி கொடுக்க போகிறார். இந்த தருணத்துல மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகைகள் உங்களை தேடி தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறது. புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் தடையில்லாமல் கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமை முற்றிலுமாக குறையுங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபத்தை இந்த தருணத்தில் உயர்த்தி கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் தொழில் ரீதியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களை தேடி வருங்க. புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் நிறைவாகவே இந்த தருணத்தில் எவ்வித தடையுமின்றி உங்களை தேடி வரப்போகிறது. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் அளவான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. உங்களுடைய தனித்திறமை எதுவாக இருந்தாலும் அதை கொண்டு மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியை பெற முடியும். வெளிநாடு சென்று உங்களுடைய தனி திறமைகளை வெளிக்கொணர்வதற்கான நல்ல வாய்ப்பும் நிறைவாக கிடைக்க போகிறது. இந்த தருணத்தில் தங்களுடைய சொந்த முயற்சியிலும் ஈடுபடலாம். அளவாக திட்டமிட்டு முதலீடு செய்யும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபம் உறுதியாகவே கலைத்துறையில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணம் முழுவதுமே பெருவாரியான கிரகநிலைகள் அரசியலுக்கு சாதகமாக வலம் வருகின்றன. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் செவ்வாய் சனி சூரியன் ஆகிய கிரகநிலைகளின் அமைப்பில் சாதகமும் சாதகமற்ற சூழலும் கலந்த ஒரு அமைப்பில் இருப்பதால் உறுதியாக உங்களுடைய பணிகளில் காரிய வெற்றி கிடைக்கும். சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் மக்கள் மனதை வென்றெடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் சிறப்பாகவும் திருப்திகரமாகவும் அமைய போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே விலக்கி நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சந்திக்க முடியும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நிறைவான வளர்ச்சி இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது புத்தகத்தை சரியான முறையில் கற்றறிந்த உங்களுக்கு உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாகவும் திருப்திகரமாகவும் அமைய போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு அதீத பலம் பொருந்திய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே தண்ணீர் பற்றாக்குறை அடிப்படையான வசதிகள் எதிலும் குறைவில்லை. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்குவதற்கான அற்புதமான யோக வாய்ப்பும் எவ்விதமான தடையுமின்றி உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த வேளையில் மேசராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மிகவும் சாதகமான அமைப்பில் தனஸ்தானத்திலும் சுக்கிரன் உச்சம் பெற்று வக்ரகதியில் விரயஸ்தானமாகிய 12லும் வலம் பெறுவதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் மேசராசிக்கார பெண்மணிகளுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு எளிதில் கைகூடும். திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சி
மகிழ்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் அபரிவிதமாக சற்று கூடுதலாகவே இந்த வேளையில் கிடைக்க போகிறது. மேலும் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் சனி பகவான் சற்று சாதகமற்று இருக்கக்கூடிய இந்த வேளையில் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு உறுதியாகவே மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என்று ஏக்கத்தில் இருக்கக்கூடிய என்ற ஏக்கம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பூர்த்தியாவதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது.